வணக்கம் மக்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காடை முட்டை வந்து மிளகு வறுவல் பண்ண போகிறோம். காடை முட்டை வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. கோழி முட்டையை சாப்பிட்றதுக்கு இதை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காடை முட்டையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அவிச்சு எடுத்துங்க. அவிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கங்க. கோழி முட்டை மாதிரி இல்லை, இது ஒரு வேறு மாதிரி இருக்குது ஓடு. அந்த அளவுக்கு கோழி முட்டை மாதிரி இல்லை, நைஸாக தான் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து இது 3 ரூபா. உங்கள் ஊரில் எத்தனை ரூபான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லா முட்டையும் உரித்து எடுத்தாச்சு, ஓடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து அதில் கத்தியை வச்சு 4 கோடு போட்டுக்கணும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்மளோட மசாலாலாம் அதில் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி கோடு போடலைன்னா நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் கோடு போடணும். இந்த மாதிரி நான் போடுற மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகு 1 டீஸ்பூன் போட்டுங்க. ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்க வேண்டியதேன். ஹீட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுற வேண்டியதேன். பொரிய விட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு, அந்த சீரகம், மிளகு அந்த தூள் அதில் போட்டு நல்லா கிண்டிட வேண்டியதேன். கிண்டிவிட்டு உப்பு போட்டுக்க வேண்டியதேன். கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியது. முன்னாடியே நம்ம உப்பு போட்டு நம்ம அவிச்சிருவோம், அதனால் உப்பு ரொம்ப தேவைப்படாது. போட்டு நம்ம காடை முட்டையை அதில் போட்டு அப்படியே கிண்டிட வேண்டியதேன். நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டிட்டோம்னா நம்மளோட காடை முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராகவே ரெடியாக இருக்குது. காடை முட்டை வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. முக்கியமாக குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. கோழி முட்டை சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்டு போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ இந்த மாதிரி வீடியோ நிறையா வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி. அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணுங்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம காடை முட்டை வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய், டாடா.